what if I tell you that Windows already knows when an attack happens? But நம்ம தான் அதை சரியா பார்க்க மாட்டோம். முக்காவாசி மால்வேர் ஆன்டிவைரஸ்ல சிக்காது, பட் அது சில ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போகும். இந்த வீடியோல சிஸ்மான் எப்படி ப்ளூ டீமுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் சிஸ்மான்? சிஸ்மான்னா சிஸ்டம் மானிட்டர். இது மைக்ரோசாஃப்ட் சிஸ்இன்டர்னல்ஸோட ஒரு டூல். இது என்ன பண்ணும்னா பேக்ரவுண்ட்ல விண்டோஸ் சர்வீஸா ரன் ஆகும். சிஸ்டம்ல நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் மானிட்டர் பண்ணும். அண்ட் மானிட்டர் பண்ண லாக்ஸை விண்டோஸ் ஈவெண்ட் லாக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணும். விண்டோஸ் ஈவெண்ட் லாக்ஸ் பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோல லாக்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன, ஈவெண்ட் வியூவர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்ல இருந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ புரிய பெஸ்டா இருக்கணும்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டாக் அனலிஸ்ட் எதுக்கு சிஸ்மான் யூஸ் பண்றாங்க? லெட்ஸ் சே ஸ்கெனாரியோ. யூசர் ஒரு மெலிஷியஸான ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே பவர் ஷெல் லான்ச் ஆகுது. அந்த பவர் ஷெல் யூஸ் பண்ணி இன்டர்நெட்ல இருந்து மால்வேர் டவுன்லோட் ஆகுது. ஸோ இது ஒரு அட்டாக் ஸ்கெனாரியோ. நார்மல் விண்டோஸ் லாக்ஸ்ல, அதாவது நம்ம இவெண்ட் வியூவர்ல இருக்கிற செக்யூரிட்டி லாக்ல போய் பார்த்தா இவெண்ட் ஐடி படி 4688 படி ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு காட்டும். பட் இதை வச்சு வி கான் கன்க்ளூட் தட் இது அட்டாக்கரோட ஒரு செயல்பாடுன்னு. பிகாஸ் நார்மல் பவர் ஷெல் கிரியேட் ஆனாலும் ஆச்சுன்னு தான் காட்டும். பட் சிஸ்மான் லாக்ஸ்ல இந்த ப்ராசஸோட பேரண்ட் ப்ராசஸ் என்ன கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸை வச்சு we can think that எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் பவர் ஷெல்ல லான்ச் பண்ணணும்னு. ஸோ அங்கதான் we can detect this might be a malicious attack behavior. இப்படிதான் ஸ்டாக் அனலிஸ்ட்க்கு சிஸ்மான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சிஸ்மான் எப்படி ஒர்க் ஆகுது? சிஸ்மான் ஈவெண்ட் ஐடிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஈவெண்ட் ஐடி இருக்கும். இங்க சிஸ்மான் ஈவெண்ட் ஐடிஸ் வேற, நார்மல் விண்டோஸ் ஈவெண்ட் ஐடிஸ் வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஸ்மான்ல ப்ராசஸ் கிரியேட் ஆச்சுன்னா அதோட ஈவெண்ட் ஐடி 1. பட் இதுவே ஈவெண்ட் வியூவர்ல ப்ராசஸ் கிரியேட் ஆச்சுன்னா அதோட ஈவெண்ட் ஐடி 4688. இது மாதிரி நெட்வொர்க், ரெஜிஸ்ட்ரி, ஃபைல் கிரியேஷன் எல்லாத்துக்கும் சிஸ்மானுக்கு தனியா ஈவெண்ட் ஐடி இருக்கு. சிஸ்மான் கான்ஃபிகரேஷன். Sysmon is powerful, but it can be noisy if we don't tell it what to watch and what to ignore. இங்க noisy நான் எதை சொல்றேன்னா unwanted normal logs. Sysmon எல்லா ஆக்டிவிட்டியும் லாக் பண்ணும். குட், பேட், நார்மல், மெலிஷியஸ் எல்லாத்தையும். சப்போஸ் ஒரு நார்மல் சிஸ்டம்ல டெய்லி குரோம் ஓப்பன் பண்றோம், explore.exe ரன் ஆகுது, சிஸ்மான் டிஃபால்ட்டா இருந்தா இது எல்லாத்தையுமே லாக் பண்ணும். இப்படி மில்லியன்ஸ் ஆஃப் நார்மல் லாக்ஸ் இருந்தா நம்ம எப்படி அட்டாக்க கண்டுபிடிக்க முடியும்? தட்ஸ் வேர் த கான்ஃபிக் ஃபைல் கம்ஸ் இன். இது ஒரு ரூல் செட் மாதிரி, எதை லாக் பண்ணணும், எதை இக்னோர் பண்ணணும்னு சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பவர் ஷெல்ல என்கோடட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் மட்டும் லாக் ஸ்டோர் பண்ணு, நார்மல் பவர் ஷெல் ஆக்டிவிட்டினா இக்னோர் பண்ணு, இந்த மாதிரி ரூல்ஸ் தான் அந்த கான்ஃபிக் ஃபைல்ல இருக்கும். நம்ம இந்த சிஸ்மான் இன்ஸ்டால் பண்றப்போ ஒரு கான்ஃபிக் ஃபைல் கிட்டப்ல இருந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, நவ் லெட்ஸ் see how to install Sysmon. ஓகே, ப்ரௌசரில் சிஸ்மான் டவுன்லோட் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்காக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் டவுன்லோட் சிஸ்மான் 4.6 MB இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கிட்ஹப்லேருந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ண சொன்னேன் இல்லையா, ஸோ அதை சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கிற ஃபைல் சிஸ்மான் config.xml இருக்கும், இந்த இருக்குது. இதை ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்து இதில் நம்ம ரான்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்கு. கிளிக் பண்ணக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் தான் நம்மளோட ரூல் செட் மாதிரி. இதில் தான் நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். இதை வச்சு தான் சிஸ்மான் மானிட்டர் பண்ண போகுது. நான் இங்கே டவுன்லோட் ஃபோல்டரில் ஆல்ரெடி சிஸ்மான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால அந்த ஃபோல்டர்லேயே டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு ஸ்பேஸில் டவுன்லோட்ஸ் சிஸ்மான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துக்குவோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஓகே, இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு. இதில் இருக்க எந்த ஃபைலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண வேண்டாம். இப்போ இந்த சிஸ்மான் கான்ஃபிக் ஃபைலு இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போடுவோம். ஸோ மூவ் பண்ணிடுங்க.
இப்போ பவர் ஷெல் ஓப்பன் பண்ணி இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்ப்போம். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம சிஸ்மான் எதில் டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த டேரக்டரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் அதோட பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பவர் ஷெல்லில் சிடி ஸ்பேஸ் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ சேஞ்ச் டேரக்டரி கொடுத்துட்டோம். இப்போ இந்த டேரக்டரிகளுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு டிஐஆர்னு யூஸ் பண்ணுறேன். sysmon64.exe தான் நம்ம இதை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ./sysmon64.exe இப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி யூஸ் த கான்ஃபிக் கமாண்ட் ஃபார் கான்ஃபிகரேஷன் ஃபைல் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கான்ஃபிக் ஃபைலையும் சேர்த்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் வெரிஃபை அது டவுன்லோட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். சர்வீசஸ்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம். இதில் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அப்படின்றத வந்துட்டு காட்டும். ஸோ இதில் நம்ம சிஸ்மான் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இல்லை, சிஸ்மான் ரன் ஆகலை. இது இவெண்ட் வியூவர்லேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலி நான் இவெண்ட் வியூவர் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஏன் வந்து சிஸ்மான் ஃபைல்ஸ்லாம் சிஸ்மான் இன்ஸ்டாலாம் ஏன் இங்கே இருக்குன்றதையும் சொல்லியிருப்பேன். இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சர்வீசஸ் லாக்ஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அண்ட் தென் விண்டோஸ்குள்ளே போயிட்டு அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட்குள்ளே தான் நமக்கு சிஸ்மான் ஃபைல் இருக்கும். ஆக்சுவலி இங்கேயும் இல்லை, ஸோ இன்ஸ்டால் ஆகலை ஒழுங்காக. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ ./sysmon64.exe ஆக்சுவலி என்னோடய விர்ச்சுவல் மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. -i sysmon.config.xml இந்த நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் எதை சேவ் பண்ணி வச்சோமோ அந்த ஃபைலோட நேம் தான் போடணும். லைசன்ஸ் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் வந்துருக்கு. இதுக்கு வந்து அக்ரி கொடுத்துக்கலாம். அக்ரி. இப்போ வந்து சிஸ்மான் நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸ்டார்டிங் சிஸ்மான் வந்துருச்சு. sysmon64 started. ஓகே, ஸோ அகெயின் நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்போம். சர்வீசஸ் திருப்பி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள். கீழே போய் பார்ப்போம். இருக்குது, sysmon64 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறோம் வெதர் நம்ம சிஸ்மான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு. அதே மாதிரி இவெண்ட் வியூவரில் ரெஃப்ரெஷ் ஆகலைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குது, அந்த இருக்குது சிஸ்மான். இந்த ஆப்ரேஷனலுக்குள்ளே போனால் தான் சிஸ்மானோட லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு நான் சொன்னேன். அது வந்து இவெண்ட் வியூவரில் போய் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும் சிஸ்மானோட லாக்ஸ் எல்லாத்தையும். அதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சிம் டூலில் வந்து கொடுத்து இது பண்ணலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிஸ்மான் லாக்ஸை வச்சு எப்படி ஒரு அட்டாக் பிஹேவியரை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். அவ்வளோதான்.